வணக்கம். உங்கள் விக்கிராஜ். எப்பா என்னப்பா இது கரூர் இஷ்யூ இதுவரைக்கும் பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு நிலைமை சொல்ல போனா. ஏன்னா கரூர்ல நடந்த அந்த இஷ்யூ, அதாவது குறிப்பா 41 பேர் இறந்து போனாங்களா, அந்த இஷ்யூவை இப்ப நீதிபதிகள் அவர்கள் விசாரணைக்காக எடுத்திருக்காங்க. அந்த விசாரணையில பயங்கரமான முறையில ரொம்பவே காட்டமா டிவிக்கோட தலைவர் விஜய் இருக்கார்ல, அவரு இந்த புஸ்லி ஆனந்த் இருக்கார்ல பொதுச் செயலாளர், அப்புறம் துணை பொதுச் செயலாளர், இவங்க எல்லாருமே ரொம்பவும் காட்டமா பேசியிருக்காரு. அதிலும் குறிப்பா அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் தலைமை பொறுப்பிற்கே அவர் லாய்க்கு ஆக மாட்டார் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காருங்க. ஏன் அந்த மாதிரி அவர் பேசியிருந்தாரு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கரூர் இஷ்யூல அவருடைய தொண்டர்கள் எல்லாருமே அவங்கள எல்லாரையும் விட்டுட்டு ஓடுனதுதான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதுவும் இல்லாம ஆதவ அர்ஜுனா இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு. அந்த பதிவு வன்முறையை தூண்டுற விதமா போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. அதுவும் இல்லாம நீதிபதியே என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, அவரை ஏன் இன்னும் கைது பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு காவல்துறைக்கு அவர் ரொம்பவே காட்டமா பேசியிருக்காரு. இந்த மாதிரி வரைக்கும் ஏன் டிவிக்கு அவர்களை விடுறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சாடி பேசியிருக்காங்க. டிவிக்கோட தொண்டர்கள் எல்லாருமே எப்பா டிஎம்கேக்கு இனிமே அவ்வளவுதான்ப்பா, டிஎம்கேக்கு எதிராக தான் பேச போறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டிவிகேக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது டிவிகே மேல இஷ்யூ இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கும் போது டிஎம்கேக்கு ஆதரவாகவும் டிவிகேக்கு எதிராகவும் பேசியிருக்காரு. இதுலயும் விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரி தான் சில அரசியல் வட்டாரங்களும் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா கடந்த அந்த ரோகிணி தேட்டர் இஷ்யூ பத்தி உங்ககிட்ட சொல்லி ஆகணுங்க. அங்க ஒரு டிவிகேவோட தொண்டர் ஒருத்தர் ரொம்பவே காட்டமான முறையில 2 நபர்களை சாடி பேசியிருந்தாரு. அதாவது டிஎம்கேவோட ஆதரவாளர்னே சொல்லலாம். அவங்க 2 பேருமே ரோஸ்ட் பிரதர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரையுமே இந்த நபர் ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க, தலைவர் அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவங்கள சொருகிடுமா அப்படின்ற மாதிரி சில தவறான வார்த்தைகளே அந்த ரோஸ்ட் பிரதர்களை பார்த்து இவர் பேசியிருந்தாரு. உடனே அவர்களும் என்ன பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த மாதிரி பேச தெரியும், நாங்களும் அசிங்கமான வார்த்தை எல்லாம் பேசுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ரோஸ்ட் பிரதர் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. அந்த இஷ்யூ ரொம்ப கலவரமாக போயிட்டு இருந்தது. யாஹா என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த நபர், அதாவது சொல்ல போனா அந்த டிவிக்கோட ஆதரவாளர் இருக்கிற பாத்தீங்கன்னா, அவர் தொண்டர் போல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் இதே இடம் தான், இதே ஊர் தான், இவர் தான் மாவட்ட செயலாளர் அப்படின்ற மாதிரி இவர் பகிரங்கமாக பேசிட்டாரு.